விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இவர்கள் தரப்பில் மேல்முறையீடு எப்போது செய்யப்பட இருக்கிறது? அது குறித்த ஏதேனும் விவரங்கள் தெரிய வந்திருக்கா? வணக்கம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று தினம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் 50 லட்சம் இருவருக்குமே தலா 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கூறியது போல இந்த அவருடைய உத்தரவு பகுதியில் பல்வேறு காரணங்கள் தொடர்பாக கூறியிருந்தார். இந்த சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விருது செய்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துதான் நீதிபதி பெறப்பட்ட உத்தரவில் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை வெறும் மேலோட்டமாக விசாரித்துள்ளதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் தனது உத்தரவில் தெரிவித்திருந்தார். பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரது வருமானத்தை தனித்தனியாக கணக்கிட்டு 2 பேர் வருமானத்தை ஒன்றாக சேர்த்து விசாரிக்க முடியாது என்ற சிறப்பு நீதிமன்றத்தின் முடிவு அடிப்படையிலேயே தவறு எனவும் நீதிபதி ஜெயச்சந்திரன் சுட்டிக்காட்டியிருந்தார். பொது ஊழியரான அமைச்சர் பொன்முடியின் மனைவி விசாலாட்சி கணவருக்கு வந்த வருமானத்தில் தன் பெயரில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் என்றும் அவருக்கு ஏற்கனவே உள்ள மூலதன வருமானம் மூலமே இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதாகவும் அவை சிறப்பு நீதிமன்றம் முதலில் கண்டறிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் உத்தரவில் நிறைவேறியது. ஆனால் 2006-2011 வரையிலான 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட சொத்துக்களை மதித்து அவரது மூலதன வருமானத்தில் இருந்து என்று போலீசார் தாக்கல் செய்த ஆதாரங்களை சிறப்பு நீதிமன்றம் புறந்தள்ளியுள்ளதாக நீதிபதி அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சி பெயரில் பெரும்பாலான சொத்துக்களை வாங்கியுள்ளார் என்பதற்கு ஏராளமான சந்தேகம் கொள்ள நம்பகத்தகுந்த காரணங்களை ஏற்காமல் சிறப்பு நீதிமன்றம் வருமான வரி கணிப்பை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. சுதந்திரமான ஆதாரங்களை ஆராயாமல் சிறப்பு நீதிமன்றம் எடுத்துள்ள இந்த முடிவு அப்பட்டமான தவறு மட்டுமல்லாமல் வெளிப்படையான பிழை உள்ளது என்றும் நீதிபதி தீர்ப்பில் வெளிப்படுத்தியிருக்கிறார். பொன்முடி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தாக்கல் செய்த சுதந்திரமான ஆதாரங்களை பரிசீலிக்காமல் இருவரையுமே விடுதலை செய்த சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் 2006-11 ஆண்டுகளில் வருமானத்திற்கு அதிகமாக 1,72,63,468 ரூபாய், அதாவது சாதாரண வருமானத்தை விட 64.90% அதிகமாக அவர்கள் சொத்து சேர்த்து உள்ளதாக நிரூபணமாகியுள்ளது கூறினால் அவர் தண்டனையை உறுதி செய்து ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்றைய தினம் இருவருக்குமே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, தலா 50 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அவர்களது தண்டனையை 30 நாட்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதி நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது வழக்கத்தில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அங்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அவர்களது சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்படும். இல்லை என்றால் இந்த 30 நாட்களுக்கு பிறகாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவருமே சிறை செல்வது உறுதியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சுமி. கிருஷ்ணா, நீங்க குறிப்பிட்டது போல உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைக்காத பட்சத்துல அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? குறிப்பிட்டது போல இந்த தனி நீதிபதி, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதாவது இந்த தண்டனை விவரங்களை அந்த உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தடை வைக்கும் மட்டுமே தவிர அங்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக எதுவும் செய்ய முடியாது. இங்கு இருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள், அதாவது 3 ஆண்டு சிறை தண்டனை இருவருக்கும் மற்றும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவை எதிர்த்தால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செய்யப்படும். மேல்முறையீடில் உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக அல்லது இடைக்கால தடை விதிக்கப்படுவதாக உச்ச நீதிமன்றம் அறிவித்தால் மட்டுமே அவர்கள் சிறை செல்வதிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்றால் 30 நாட்களுக்கு பிறகாக மீண்டும் அவர்கள் சிறை செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இங்கு விழுப்புரம் நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றத்தில் தயாரித்து ஏற்படுத்தப்படும். அல்லது இங்கு அதுக்கு முன்னதாக அடுத்த கட்டமாக அவர்கள் தரப்பில் ஏற்கனவே சொல்லியது போல மேல்முறையீடு கிடைக்காத பட்சத்தில் மீண்டும் சிறை செல்வது உறுதியாகப்படும். மீண்டும் தனி நீதிபதி அல்லது சிறை சென்ற பிறகாக தான் அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றம் சென்று மீண்டும் மேல்முறை செய்யப்படும். இல்லை என்றால் அவர்கள் சிறை செல்வது உறுதி என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. கிருஷ்ணா, மேல்முறையீடுல என்ஆர் இளங்கோ தரப்பில் என்னென்ன கூடுதலாக மனு தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு?
நிச்சயமாக இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு தண்டனை விவரங்கள் வாசிப்பதற்கு முன்பாகவே என்ஆர் இளங்கோ தரப்பில் வைக்கப்பட்ட முதல் கோரிக்கையானது இருவரின் வயது மூப்பு காரணமாகவும் அவர்கள் தரப்பான மருத்துவ அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் காரணமாகவே அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் தரப்பில் இங்கே வைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி தரப்பிலும் நீதிபதியிடம் வைக்கப்பட்ட முதல் கோரிக்கை வயது மூப்பு கருத்தில் கொண்டு தங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இங்கும் அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறைகள் தண்டனையானது வைக்கப்பட்டு மேலும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதே கோரிக்கைகள் தான் நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்படும். ஏனென்றால் வயது மூப்பு காரணத்தை காட்டிதான் அங்கு மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும். மேலும் மருத்துவ அறிக்கைகளும் அங்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த தரப்பு வாதங்களே முன்வைக்கப்படும். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்குமான தண்டனை விவரங்களை நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று வாசித்தார். அதில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததின் அந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்ய ஏற்கனவே தீர்ப்பு வந்திருந்த நிலையில் அதனை எதிர்த்து மீண்டும் விசாரணை என்பது இன்று நடைபெற்றிருந்தது. குறிப்பாக 2006 2011 ஆண்டு வரையில் திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் விசாரணை என்பது இன்று நடைபெற்றிருந்த நிலையில் குறிப்பாக இந்த விசாரணையில் அவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அதனை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக இந்த தண்டனை விவரங்கள் நீதிமன்ற வளாகத்தில் தற்பொழுது பொன்முடி மற்றும் அவரின் மனைவிக்கு சிறப்பு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முக்கிய பிரமுகர் வரும் வழியில் 2 வாகனத்திற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டு இந்த விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வந்த நிலையில் 50 லட்சம் அபராதம் என்பது தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை காலமும் 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 3 ஆண்டுகள் இவர்களுக்கான தண்டனை என்பது, அதாவது அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் தண்டனை என்பது வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் அதே போல இருவருக்கும் 50 லட்சம் வரையிலும் அபராதம் விதிப்பதாக தற்பொழுது வழக்கு விசாரணை என்பது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 30 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றம் சென்று மேல்முறையீடு செய்யலாம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக திமுக சார்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். அதே போல இந்த 3 ஆண்டு சிறை தண்டனையை பல்வேறு காரணங்கள் வந்தது, அவர் வயது மூப்பு, இணை நோய் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் அந்த தண்டனை காலங்களில் குறைப்பதற்கான நடவடிக்கை என்ன எடுக்க போகிறார்கள் அல்லது அபராதம் மட்டுமே கொடுக்கப்பட்டு இந்த தண்டனை காலத்தை ரத்து செய்வதற்கான மேல்முறையீடு என்பது செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான இந்த விசாரணையில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அதற்குள் உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பின்படி தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சார அம்சங்களும் விசாரணை செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக என்ன தண்டனை வழங்க இருக்கிறார்கள், மேல்முறையீடில் என்ன தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படும். தற்போது வரையிலும் இந்த தீர்ப்பு என்பது 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் 50 லட்சம் அபராதம் விதிப்பதாக தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செலினா, இந்த 30 நாட்களுக்குள் என்ன மாதிரியான அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அதாவது உயர்நீதிமன்றத்துல பல சலுகைகளும் கோரிக்கைகளும் முன் வச்சாங்க வயது மூப்ப காரணம் காட்டி. உச்ச நீதிமன்றத்துல வேறு என்னென்னலாம் கோரிக்கைகள் முன்வைக்கப்படும்? அதாவது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது போல இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் சென்று உச்சநீதிமன்றத்தில் அந்த 30 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் வயது மூப்பு, அதே போல இணை நோய் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் முன்னெடுத்து வைப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல திமுக சார்பிலும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் இவரது அந்த தண்டனை காலத்தை குறைப்பதற்காகவும் அதே போல தண்டனையை ரத்து செய்வதற்காக மேல்முறையீடு என்னென்ன செய்யலாம் என்பது தொடர்பாக உயர் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆலோசனையின்படி
உச்சநீதிமன்றம் சென்று என்னென்ன மாதிரியான அடுத்த கட்டமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். அதே போல அபராதம் மட்டுமே தற்போது கொடுத்துவிட்டு இந்த தண்டனை காலத்தை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை என்பது அடுத்த கட்டமாக எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக உயர் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை என்பது நடத்தப்பட இருப்பதாகவும் அதற்கு பிறகாக என்னென்ன மாதிரியான சார அம்சங்கள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்ட பிறகாக உச்சநீதிமன்றம் சென்று இவர்களுக்கான அந்த தண்டனையை குறைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் உச்சநீதிமன்றம் செல்லலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தற்போது வரையிலும் தெரிவிக்கப்படவில்லை. அந்த 50,000 இருக்கக்கூடிய அந்த அபராதத்தை தற்பொழுது அந்த வழக்கு விசாரணையில் கட்ட வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை கட்டி முடிக்கப்பட்ட பிறகாக அடுத்த அந்த 30 நாட்களுக்குள் என்னென்ன மாதிரியான விவரங்கள் தெரிவிக்கப்பட இருக்கிறார்கள், அதே போல உச்ச நீதிமன்றம் சென்றால் அவர்கள் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்க இருக்கிறார்கள், அந்த கேள்விக்கு என்ன பதில் அளிக்கலாம் என்பது தொடர்பாக உயர் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்ட பிறகாக இதற்குரிய முழு விவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரினா, இந்த தண்டனையை தொடர்ந்து எம்எல்ஏ பதவியை அமைச்சர் பொன்முடி இழந்திருக்கார். இது எப்படி பார்க்கப்படுகிறது? அதாவது ஏற்கனவே திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது பதவி இல்லாமல் தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் 2வது அமைச்சராக இந்த சொத்து குடிப்பு வழக்கில் விசாரணையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை இருந்தால் அவர் அமைச்சர் பதவியில் தொடரலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு தற்போது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அமைச்சர் பதவியில் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த அமைச்சரவையில் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் அமைச்சர் பொன்முடிக்கு பதிலாக யார் அமைச்சராக போகிறார்கள் என்பது தொடர்பான குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதான பழைய வழக்குகளை விசாரணை செய்வது, அதே போல சிபிசிஐடி வழக்கு உள்ளிட்டவைகள் தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடி மீதான இந்த வழக்கின் விசாரணை அடிப்படையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் இது பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சற்று பின்னடைவு என்று கூட சொல்லலாம். தற்போது வரையிலும் இந்த 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 30 நாட்களுக்கு பிறகுதான் குறிப்பாக திமுகவில் அமைச்சரவையில் தொடர்ந்து நீட்டிப்பாரா அல்லது இந்த 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை ஒருவேளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டால் மீண்டும் அவர் அமைச்சரவைக்கு இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தற்போது வரையிலும் அவர் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார் என்பதுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த 30 நாட்களுக்குள் என்னென்ன மாதிரியான சார அம்சங்கள் இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல இருக்கிறார்கள்.